Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல ஆடி செவ்வாய் ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மன் பூஜை எப்படி வீட்டில் செய்யணும் என்கின்ற தகவல் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் அம்மன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆடி மாதம் வந்துட்டாலே நமக்கெல்லாம் நினைவுக்கு வர்றது அம்மன். அடுத்தது பார்த்திங்கன்னா வேப்பிலை, அடுத்தது எலுமிச்சை பழம், அடுத்தது கூழ் ஊற்றுறது. இது போன்ற சில தவிர்க்க முடியாத முக்கிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு அடிக்கடி நினைவுக்கு வந்துகிட்டு இருக்கும். அம்மனுக்கு உரிய பொருள்கள் இதெல்லாம். ஆடி மாதத்தில் அம்மனுக்குரிய இந்த பொருள்கள் கொண்டு அம்மனுக்கு வழிபாடு செஞ்சோன்னா அம்மன் மகிழ்ச்சி அடைவாங்க. நாம் கேட்கின்ற வரங்களை நமக்கு அம்மன் வாரி தருவாங்க. அதனால் என்ன பண்ணணும், இந்த மாதம் முழுக்கவுமே நம்ம வேப்பிலை மற்றும் கூழ் வார்த்தல், எலுமிச்சை மாலை கொண்டு போய் அம்மனுக்கு கொடுக்கறது, அம்மனுக்கு மஞ்சள் காப்பு செய்கிறதுக்காக மஞ்சள் கொண்டு போய் கொடுக்கறது, வளையல்கள் கொண்டு போய் கோயிலில் கொடுக்கறது, இல்லை வீட்டிலையே நம்ம வழிபாடுகளில் பயன்படுத்தி கொள்வது அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எலுமிச்சை வழிபாடு அப்படின்றது ராகுகால நேரத்தில் காலந்தோறும், அதாவது நம்ம எப்போ இதை ஆரம்பித்தோம் அப்படின்ற ஒரு இதே இல்லாமல் எலுமிச்சை தீபம் ராகுகால நேரத்தில் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோவில்களில் போய் பெண்கள் வழிபாடு மேற்கொண்டு விளக்கேற்றிட்டு வருவாங்க எலுமிச்சை பழத்தில். இந்த எலுமிச்சை விளக்கு ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கூட கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய கருத்து எலுமிச்சை பழம் விளக்கு ஏற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த கனி விளக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ஒரு பரிகார பூஜைக்கு மட்டுமே, அது நன்கு தெரிந்தவர்கள் மட்டுமே செய்யக்கூடியது. இந்த எலுமிச்சை பழம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அம்மனுக்கு மிகவும் பிடித்த பொருள். அதில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் அந்த எலுமிச்சை கனி கருகக்கூடாது. அதே போல் பிற கனிகளில் விளக்கு ஏற்றணுன்னா கூட நல்லா யோசித்து சரியாக செய்யணும். அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது, அதற்குன்னு சில மந்திரங்கள் இருக்குது. அதெல்லாம் மேற்கொண்டு தான் நம்ம அந்த மாதிரி செய்யணும். அதில் இந்த எலுமிச்சை கனி ஏற்றுவது காலங்காலமாக இது கோவில்களில் ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மன் வழிபாட்டில் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இது சரியாக தவறான்ற பட்டிமன்றத்துக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் எலுமிச்சை பழ கனியில் நம்ம விளக்கு ஏற்றுவது அவ்வளவு உச்சிதம் அல்ல. ஒரு நல்ல ஆற்றல் மிக்க கனி, ஆத்ம சக்தி நிறைந்த கனி, அதில் ஆத்ம சக்தி நிறைய இருக்குது, ஆற்றல் அதிகமாக இருக்குது. அதனால தான் அதை நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிறோம். எந்த ஒரு அம்மன் வழிபாடாக இருந்தாலும் அதில் எலுமிச்சங்கனி கட்டாயம் வைத்து வழிபடுவாங்க. ஏன்னா அதில் ஜீவசக்தி இருக்குது. அந்த ஜீவசக்தி இருக்கும்போது நம்ம அதை கருக விடக்கூடாது இல்லையா? நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள். இந்த எலுமிச்சை கனியை தீபமாக ஏற்றி வழிபடுகிறவர்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் சீக்கிரம் விலகி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நானும் எத்தனை காலமாக வேண்டிக்கிட்டு இந்த எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டுக்கிட்டு வர்றேன், ஆனால் என்னுடைய பிரார்த்தனை சீக்கிரத்தில் நிறைவேறின மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. காரணம், அந்த ஜீவ கனி அங்கே எரியுது. அதற்கு பதிலாக நம்ம அம்மனுடைய கோயில்களில் அந்த ராகு கால நேரத்திலேயே எலுமிச்சை மாலைகளை கொண்டு போய் அந்த கோவில் வாசல்லையே வைப்பாங்க. அது கொண்டு போய் கொடுக்கலாம், அங்கேருந்து வாங்கிட்டு கொடுங்க. அப்படி இல்லைன்னா எலுமிச்சை கனிகளை முழுசாக எடுத்துகிட்டு போய் நம்ம குருக்கள்கிட்ட கொடுத்தோம்னா அம்மன் பாதத்தில் வச்சு நல்லா அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சங்கனியில் திருப்பி நமக்கு கொடுப்பாங்க. அது கொண்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமே ஜூஸ் போட்டு குடிக்கணும். அப்படி இல்லைன்னா அதை கொண்டு பூஜை அறையில் வச்சிடணும். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள், துன்பங்கள் எல்லாமே விலகும். அந்த கனி நல்லா காய வச்ச பின்னாடி அது பூஜை அறையில் அப்படியே விட்டுடலாம். அதில் சக்தி வாய்ந்த கனி இல்லையா, அதனால் அப்படியே வச்சிடலாம். இல்லாட்டி நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். எங்கே போனாலும் நம்ம கூடையே வரட்டும், நல்லது. இது இந்த மாதிரி நான் நிறைய செஞ்சுருக்கேன். ஒரு சில எலுமிச்சை கனி அழுகி போயிடும். அப்படி அழுகி போயிடுச்சுன்னா நம்ம கெட்டது நடந்துருமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி எதுவும் நினைக்க வேண்டாம். நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி அத்தனையுமே அதில் இறங்கி அது அழுகி இருக்குன்னு அர்த்தம். அது ஜீவ கனி இல்லையா? அதனால்
நமக்கு ஏதாவது ஒரு துன்பங்கள் வந்தால் அந்த துன்பங்களை எல்லாம் அந்த கனி வாங்கி கொண்டு அது அழுகி போயிடுதுன்றது தான் அர்த்தம். நமக்கு எந்த எதிர்காலத்தில் எந்த துன்பமும் வராது. அதை அந்த எலுமிச்சை கனி மூலமாக அந்த அம்பாள் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே பாசிட்டிவாக நினைக்கணும், நேர்மறையாக நினைக்கணும். அதையே வேறு மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. சரி, இப்படி இந்த ராகு கால நேரத்தில் நாம் எலுமிச்சை கனிகளை பயன்படுத்தி வேண்டிக்கிட்டோன்னா, அதாவது மாலையாக கொண்டு போய் அல்லது பாதத்தில் கொண்டு போய் சமர்ப்பித்து, அல்லது நம்ம அந்த எலுமிச்சை கனியை வீட்டிலே அதே ராகு கால நேரத்தில் வச்சு நம்முடைய வேண்டுதல்களை அந்த எலுமிச்சை கனி வச்சு, அதாவது துர்க்கையம்மன் சிலை அல்லது அன்னை பராசக்தியின் எந்த ரூபமான எந்த வடிவமாக இருக்கக்கூடிய சிலை அல்லது படத்தையாவது வச்சு அதன் முன்னால் எலுமிச்சை, அதாவது பூப்பழம் பார்த்துருப்பீங்க. இங்கே துர்க்கையம்மன் சிலை வச்சுருக்கேன், படம் இருந்தால் படமும் வச்சுக்கோங்க, இல்லை வாராகியம்மன் இல்லை எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த அன்னையின் படத்தை வச்ச பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம பிள்ளையார வணங்கிக்கணும் முதல்ல. அடுத்தது குலதெய்வத்தை நினச்சிக்கணும். குலதெய்வம் சொம்பு வச்சுருக்கேன். என்கிட்ட ஸ்ரீ மகாமேரு சக்கரம் இருந்தது, அதையும் வச்சுருக்கேன். வெத்தலைப்பாக்கு வச்சுக்கோங்க, விளக்கு ஏற்றிக்கோங்க. தூப தீபங்கள், அதாவது சாம்பிராணி ஊதுவத்தியெல்லாம் ஏற்றிக்கிட்டு நீங்கள் இந்த துர்க்கை அம்மனுக்கு ராகுகால் நேரத்தில் படிக்கக்கூடிய புத்தகம் கடையில் விற்கிது, அதை வாங்கிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கிட்டு நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்யலாம். பொதுவாகவே அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை, மஞ்சள் அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப உத்தமம், சிறப்பு. அதை நம்ம வைக்கணும். குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேருமே நாம் எப்பொழுதுமே தனி வழிபாடாக வேண்டிக் கொண்டு செய்கின்ற பூஜையில் பயன்படுத்துகின்ற பொருள்கள் அத்தனையுமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் பயன்படுத்தலாம். பிறருக்கு கொடுக்கறதுக்கு தனியாக குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது பூஜை செய்த குங்குமம் கிடையாது, வழக்கமாக ஒரு குங்குமச்சிமிழில் போட்டு வச்சுருப்பீங்கள, அது வர்ற போகிற பெண்களுக்கு அது கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், அந்த குங்கும அர்ச்சனை செய்யலாம். அல்லது இந்த மலர் கொண்டு, இது போன்ற மலரை, உதிர்ந்த மலர்கள், மணமான மலர்கள், கதம்ப மலர்கள், பல மலர்கள் இதில் கலந்துருக்கு. என்ன கிடைக்குதோ அதை வாங்கி தான் நான் செய்வேன். நம்ம மொட்டை மாடியில் என்ன இருக்கோ அதை சேர்த்துப்பேன். அதை கொண்டு கூட நம்ம அர்ச்சனை செய்யலாம். அந்த அர்ச்சனை செய்த மலர்களை என்ன பண்ணணும், நம்ம இப்போது அந்த ராகுகால நேரத்தில் செஞ்சு முடித்த பின்னாடி அந்த மலர்களை எடுத்து நம்ம சூட்டி கொள்ளலாம். ஏன்னா அம்பாளுக்கு சாத்திர மலர்கள் நமக்கு கோவிலில் கொடுக்குறாங்க இல்லையா, அதை நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா, அதுபோல் அம்பாளுக்கு மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்ததை நம்ம தலையில் வச்சு பயன்படுத்திக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நான் ஒரு எலுமிச்சை பழம் வச்சுருக்கேன் முழுசாக. இது நம்ம இப்போ நம்முடைய வேண்டுதலுக்காக பயன்படுத்த போகிறோம். அதாவது ராகுகால நேரத்திலேயே துர்க்கை அம்மனை வணங்கி, அன்னை பராசக்தியை வணங்கி நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருப்பினும் அதை இப்படி உள்ளங்கையில் இந்த எலுமிச்சை கனியை வச்சுட்டு இப்படி மூடிக்கோங்க. மூடிக்கிட்டு நம்ம விரல்கள் ஆண்டனா மாதிரி பல முறை சொல்லியிருக்கேன், இந்த விரல்கள் மூலமாகத்தான் நல்ல சக்திகள், தீய சக்திகள் எல்லாம் வரும். கால் விரல்கள், கை விரல்கள் மூலமாக அப்படின்னு சொல்லியிருப்பேன் பல பதிவுகளில். இதன் மூலமாகத்தான் நம்ம இந்த எலுமிச்சை கனியில் வேண்டுதல்களை இந்த எலுமிச்சை கனியில் இறக்குறோம். அதாவது நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு அன்னைகிட்ட வேண்டிக்கிறோம். பிள்ளையாரை வணங்கி, குலதெய்வத்தை வணங்கி, நம்ம துர்க்கை அம்மாட்ட எனக்கு இதெல்லாம் தேவைம்மா, எனக்கு குழந்தை வேணும், இத்தனை வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை, எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா குழந்தை வரம் வேண்டி நீங்கள் பூஜைருங்க. நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா படிச்சிருக்கேன், தண்டச்சோறுன்னு வீட்டில் திட்டு வாங்குகிறேன், அதனால் எனக்கு நல்ல வேலை கொடுங்கம்மா அப்படின்னு வேண்டிக்கலாம். இல்லை எனக்கு நோய் நொடி ரொம்ப இருக்குது, அதை சரி பண்ணுங்க, டாக்டர்கிட்ட காமிச்சு ஒரு பயனும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வேண்டிக்கோங்க, சரியாகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரொம்ப வறுமை இருக்குது, குழந்தைங்க ஏதாவது கேட்டால் கூட என்னால் வாங்கி தர முடியல, அந்த சூழ்நிலையை மாற்றி கொடுங்கம்மா அப்படின்னு வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நிறைவேற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த எலுமிச்சங்கனியில் நல்லா வேண்டிக்கிட்டு மனமுருக பிரார்த்தனை பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்பு, தூய அன்பை மட்டுமே கடவுள்கள் எதிர்பார்க்குறாங்க. அதனால் மனமுருக பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சை கனியை நம்ம அம்மனுடைய பாதத்திலேயே வச்சிடணும். பூஜை அறையில் வச்ச பின்னாடி அது அப்படியே இருக்கட்டும், காயட்டும். காஞ்ச பின்னாடி அந்த எலுமிச்சை கனியை அப்படியே பூஜை அறையில் விட்டாலும் சரி, இல்லை நீங்கள் பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை கொண்டு போயிட்டு ஓடுற நீரில் விட்டாலும் சரி, இல்லை நீங்கள் மரத்தடியில் கொண்டு போய் மண், அதாவது அரச மரம், ஆலமரத்தில் வேப்ப மரம் ரொம்ப உச்சிதம், அது கீழே மண்ணை தோண்டி அதில் புதைச்சி வச்சுட்டாலும் சரி, அம்மனுக்குரிய பழம் அம்மனுக்காகவே போய் சேரட்டும். இந்த பழத்தை ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டாம்.
அதனால் என்ன பண்ணுங்கள், இது பூஜை அறையில் அப்படியே வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை தொடங்கி 9 செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து பூஜை செய்யலாம். வேறு புதுசாக எலுமிச்சை பழங்கள் வச்சு தான் பூஜை செய்யணும். அப்போது இந்த எலுமிச்சை பழங்கள் எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு வாங்க. நான் சொன்னது போல் பயன்படுத்திக்கோங்க. இதில் என்ன பண்ணுங்கள், முதல் நாள் ஆரம்பிக்கும் போது விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விரதத்தை மேற்கொள்ளலாம். அப்படி இல்லை, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், பசியாக இருக்கேன்னு நினைக்காம அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்காமல் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே கூட தூய உள்ளத்தோட அம்மனுக்கு வணங்கி கொள்ளலாம், வேண்டிக் கொள்ளலாம். துர்கை அம்மனுக்குரிய ராகுகால பாடல்கள், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். அதை பார்த்து நீங்கள் சொல்லிக்கோங்க. பெரும்பாலும் எல்லாருக்குமே இந்த பாடல்கள் தெரிஞ்சிருக்கும். ராகுகால நேரத்தில் பூஜை செய்யாத பெண்களே இருக்க மாட்டாங்க. சரி, இப்போது இந்த பூஜையை பற்றி நான் சொல்லிட்டேன். ரொம்ப பவர்ஃபுல் பூஜைங்க. நான் சொல்கிற பூஜை ஒவ்வொன்றுமே ரொம்ப பவர்ஃபுல்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் சொன்ன குலதெய்வ பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை மற்றும் இந்த 9 விளக்குகள் வச்சு மகாலட்சுமி பூஜை, இப்படி ரொம்ப ரேர் பூஜைஸ், அதாவது சக்தி வாய்ந்த பூஜைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் பலன் கண்டவர்கள் பல பேர். அதுபோல் இந்த பூஜையும் ஆத்மார்த்தமாக செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் நினைத்தது, நியாயமாக நினைத்தது அத்தனையுமே நிறைவேறும். இதில் சிலருக்கு சில கேள்விகள் எழலாம். நாங்கள் ஸ்ரீ மகாமேரு சக்கரம் எல்லாம் வச்சுக்கலீங்க, எங்கள் வீட்டில் இல்லை, அது இல்லைன்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக. ஸ்ரீ மகாமேரு சக்கரம் என்கிட்ட இருந்த காரணத்தினால நான் துர்கை அம்மனுடைய தாய் வீடு இல்லையா, அது அம்மனுடைய பீடம் இல்லையா, அதனால் வச்சுருந்தேன். அது இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்ரீசக்கரம் யந்திரம் வடியில் வச்சுருந்தீங்கன்னா கூட அதை பயன்படுத்திக்கோங்க. யந்திரம் இல்லைன்னா கூட கவலை இல்லை. நீங்கள் படம் அல்லது சிலை வைத்து வணங்கி கொள்ளலாம். ஆனால் நடுவில் ஏதோ ஒரு காரணம், நிறைய காரணம் இருக்கே, அதனால் இப்படி காரணத்தினால செய்ய முடியலே அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், அந்த காரணம் விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் தொடருங்க. ஆனால் ஒன்று இதில் யாராவது நடுவில் கணவன் சம்மந்தப்பட்ட இல்லை வேறு யாருக்காவது ஏதோ அது சொல்லக்கூடாது இருந்தால் கூட மரணம் சம்பவித்தால் ஏற்பட்டுருச்சு யாருக்காவது அப்படின்னா, அது இரத்த சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் அந்த பூஜையை அப்படியே கைவிட்டுறணும். அது அந்த 1 மாத காலம் கழித்து இல்லை 40 நாள் கழித்து நீங்கள் அந்த பூஜையை எப்போ வேணால் தொடங்கிக்கலாம். இது ஆடி மாதம்ன்றனால ஆடி மாதத்துக்கு ஸ்பெஷலாக நான் ராகுகால் நேரத்திற்காக, செவ்வாய் ராகுகால் நேரத்துக்காக சொன்ன பூஜை. ஆனால் நீங்கள் எந்த மாதத்தில் வேண்டுமானாலும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ராகுகால நேரத்தில் இந்த பூஜையை தொடங்கி செஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி எழலாம், இதுக்கு நம்ம பிரசாதமாக ஏதாவது செய்யணுமா, பொங்கல் இல்லை கேசரி அது மாதிரி ஏதாவது செய்து வழிபடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சௌகரியம். முதல் நாள் மட்டுமே வச்சுக்கலாம், கடைசி நாளும் நம்ம வச்சு அப்படி வணங்கிக்கலாம். இல்லைன்னா கற்கண்டு, பால் இருக்குது, அதில் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க, அப்புறம் பழங்கள் வச்சுக்கோங்க, வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க, இது மாதிரி பொருள்கள் போதும். அடுத்தது சிலர் கேட்கலாம், எங்களுக்கு இது ஒத்து போகுதுங்க, எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு இது தொடரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தொடர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு வரும்போது நீங்கள் என்ன திடீர்னு இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு புராண வரலாறெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எலுமிச்சை பழத்தில் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அம்மன் சொன்னதாக இருக்கிறது புராணத்தில் வேறு மாதிரி, அதாவது மேல் நோக்கி எலுமிச்சங்காய் காய்க்க வேண்டும், அப்புறம் அது கத்தி கொண்டு அறுக்காமல் இருக்கணும், அப்படியெல்லாம் நிறைய விதிமுறைகள் அம்மன் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ எங்கேயுமே காய்க்கிறதில்ல. அதுக்குன்னு வரலாறு சொல்லியிருக்கேன், அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தர்றேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முழு வரலாறும் தெரியணும்னா, புராணம் கதை தெரியணும்னா. சரி, இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம ஒரு நல்ல தகவல் பார்த்தோம். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். இது புதிதாக பார்வையாளர்கள் வர்றாங்களே அவங்களுக்காக சொல்லப்படுறது. விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டு இருக்குது, அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை தொட்டிங்கனாலே போதும், டவுன்லோட் ஆயிரும். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப் வச்சுருக்கோம்.
அதுக்கு எப்படி வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் வரலாம். இதை தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் மேப் அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து உங்களை எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். இனிமேல் நான் சொல்ல போகிறது மிக முக்கியமான தகவல்கள். எங்களுடைய விஹா ஷாப்காக பிரான்ச்சஸ், அதாவது கிளைகள் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் விஹா அவங்க அந்த கடை தாங்க நாங்கள் இங்கே வச்சுருக்கோம், இல்லை அவங்க கடையிலேருந்து தான் பொருள்கள் வாங்கிட்டு வந்து எங்கள் கடையில் விற்பனைக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா நான் கட்டாயம் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். இது தவிர இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேங்க. viha.online என்கின்ற எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லையும் வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடையாது. அப்படி விஹான்ற பெயர் வேற எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அது போலியானது. இந்த மாதிரி போலிகளை தவிர்ப்பதற்காக தான் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணிக்கோங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இன்றைக்கு நம்ம பார்த்த தகவல்கள் கூட சிலர் கமெண்ட்ஸில் கேள்விகளாக கேட்டிருந்தீங்க. இப்படி நீங்கள் கமெண்ட்டில் கேள்விகளாக எது கேட்குறீங்களோ அது கட்டாயம் படித்து பார்த்துட்டு பதிவுகளாக நான் தருவேன். இப்போ ஆடி மாதம் முடியட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய பதிவுகள் அனைத்துமே நான் தருவேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.